அக்னியை குறிச்சு லட்சுமியினுடைய கட்டாட்சம் தனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது இந்த சூக்தம். ஜாதவேதஸ்ன்னு அக்னி பகவானுக்கு பெயர். நாம் செய்கிற அக்னி காரியங்கள் எல்லாம் லட்சுமி கட்டாட்சத்துக்காதான் என்று வேதத்துல பிரசித்தம். சாமவேதத்தில் உள்ள ஸ்ரீ சூக்தம் கூட அக்னி பகவானை குறிச்சுதான் பிரார்த்தனை பண்றது. அக்னி ஸ்ரீதேவியினுடைய கட்டாட்சத்தை நமக்கு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவதா அக்னி, ஆனா பிரயோஜனம் லட்சுமி கட்டாட்சம். அக்னி ரூபமாக பகவான் நாராயணனே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எந்த தேவதையை நாம் கூட்டாலும் அந்த தேவதையாக நாராயணனே இருக்கிறார். சர்வதேவமயோ ஹரிஹி என்று சொல்றதுனால எல்லா தேவதைகளும் நாராயணனுடைய அங்கங்கள் தானே. அங்கான் யன்யா தேவதாக என்று இருக்கிறதுனால நாம் விஷ்ணுவை அக்னியில ஆகுதி கொடுத்து பூஜை பண்றோம். அக்னிதான் பகவானுடைய வாக்கு. வாக்கு தான் லட்சுமியினுடைய ஸ்தானம். அதனால வாக்கிலிருந்து தான் சரஸ்வதி உண்டாகிறாள். சரஸ்வதியே லட்சுமி தான். அக்னிர் தேவதா என்று சொல்லப்படுகிறார். பொதுவாக லட்சுமியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். லட்சுமியை க்ஷீராப்தி கன்னிகையாக சொல்றோம். பிருகு மகர்ஷியினுடைய புத்திரியாக சொல்லுகிறோம். பிற்காலத்திலே ஜனகனுடைய பெண்ணான சீதை கூட லட்சுமி தான். ருக்குமணி கூட லட்சுமி தான். லட்சுமி தான் ருக்குமணியாக அவதரிச்சா என்றெல்லாம் பிற்காலத்துல புராணங்கள்ல பிரசித்தம். லட்சுமி யாருடைய பெண்ணாகவே இருக்கிறாளா, இல்ல பரமாத்மாவை போல நித்தியமா இருக்கிறாளா?